الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நபித்தோழர்கள். இன்று நாம் பார்க்க போவது அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் அவரது தந்தையின் பெயர். இவர் மக்காவிலே ஹிஜ்ரத்துக்கு 51 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தார். இவருடைய சிறப்புகள், முதல் சிறப்பாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து தௌபா 40வது வசனம், சானிய ஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த வசனத்தில் அந்த இருவரில் ஒருவராக, இருவரில் இரண்டாமானவர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். குகையில் அல்லாஹுடைய தூதரோடு. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அவர் தனது தோழருக்கு இவ்வாறு கூறினார்: நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை இவர் வந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள்: அந்த அதீகுல்லாஹி மினன் நார் ஃபயௌமைதின் சும்மிய அதீகன். அல்லாஹ்வின் தூதரிடம் இவர்கள் வந்தபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள்: அல்லாஹு தஆலா உங்களை நரகை விட்டு விடுதலை செய்து விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். அன்றைய நாளிலிருந்து அவரது சிறப்பு பெயர்களில் ஒன்றாக அதீக் என்ற பெயரும் மாறிவிட்டது. அந்த பெயரும் அவருக்குரியதாக ஆகியது என்ற செய்தி திர்மிதியில் 3679வது எண்ணிலே வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா என்பது எந்த நபித்தோழரை குறிக்கிறது? இல்லை, இவருடைய பேர் என்ன? பிரபலமான பேர். இப்போ நாங்கள் இந்த வசனத்தை ஓதும் போது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அதாவது குகையிலே அல்லாஹுடைய தூதரோடு இருந்த செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அது எந்த தோழரை குறிக்கும்?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களைத்தான் குறிக்கிறது. எனவே அவர்களது பேர் தான் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் என்பது அவரது பேர். எனவே அவர் பிரபலமாக இருப்பது அபூபக்கர் என்ற பெயரில் பிரபலமாக இருந்தாலும் அவர்களது பேர் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான். நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் ஒன்றுதான் அத்தீக். அத்தீக் என்பதும் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு கூறிய பெயர்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அதேபோன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருவரை பற்றி சொல்கின்ற போது, அதாவது உடலுக்கு எவ்வாறு செவியும் பார்வையும் முக்கியமோ அதே போன்று இரண்டு முக்கியமானவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த உதாரணத்தை சொல்லி இந்த செய்தி திர்மிதியில 3671வது எண்ணிலே இடம்பெறுகின்றது. இது இந்த உம்மத்தில் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வாழ்வின் பகுதிகள் நாம் பேசுவதாக இருந்தால் ஏராளமாக பேச முடியும். அதில் சில பகுதிகளை, சில செய்திகளை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இதில் இப்போது நாம் உங்களுக்கு சொல்கின்ற இந்த செய்தி அஹ்மதில் 16577வது எண்ணில் இடம்பெறுகிறது. அதாவது ரபீஆ இப்னு கஅபுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் அஸ்லம் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். இவருடைய எந்த செய்தியை நாங்கள் பிரபலமாக சொல்லுவோம்? ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி என்ற சஹாபியோட விஷயத்தில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர செய்தி என்ன? பிரபலமாக நாங்கள் அடிக்கடி நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி இருக்குது பயான்களில். எந்த செய்தி என்று சொல்லலாமா? ஞாபகம் இருக்குதா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு முறை கேட்பாங்க தானே, உங்களுக்கு சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூத் செய்யுங்க, உபரியான தொழுகைகளை தொழுவதன் மூலம் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்கன்ற செய்தி இந்த சஹாபியோடு சம்பந்தப்பட்ட செய்தி. எனவே இவர் வந்து ஒரு ஏழை நபி தோழராகவும் அஸ்ஹாபு சுஃபா அந்த திண்ணை தோழர்களில் ஒருவராகவும் இருந்தவர். எனவே இவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வனாக இருந்தேன். அப்போது நபி அவர்கள் எனக்கு ஒரு பூமியை எனக்கு வழங்கினார், ஒரு நிலத்தை எனக்கு வழங்கினார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அதற்கு பக்கத்தில், அதாவது அபூபக்கரோட பேர் வந்து நாங்கள் இதில் பார்க்குறோம் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கும் ஒரு நிலம் என்ன செய்யப்பட்டது, எனக்கு பக்கத்திலே அவர்களுக்கும் ஒரு நிலம் வழங்கப்பட்டிருந்தது. அவங்க சொல்கிறாங்க, அதாவது வஜாஅத்தி துன்யா வந்து விட்டதுன்னு சொல்கிறார். துன்யா வந்து விட்டது என்றால் அந்த நிலங்களில் வந்து பேரித்த நல்ல முறையில் அது வளர்ந்து அது கனிந்து அது அறுவடையுடைய காலம். அப்போ அதுதானே துன்யான்றது. அப்போ அவர் சொல்கிறார், துன்யா வந்தால் ஃபித்னா தானே, துன்யா வந்தால் என்னது, அவர் அப்படி தான் சொல்கிறார். துன்யா வந்து விட்டது. இப்போ துன்யா வந்து விட்டால் அவர் சொல்கிறாரு, அதாவது இருவருக்கும் மத்தியில் ஒரு பேரித்த மரத்தில் ஒரு கருத்து முரண்பாடு வந்தது. ஆனால் அது ரெண்டுக்கும் போர்டரில் இருக்குது. அது அந்த பக்கமா இந்த பக்கமான்ற மாதிரி முடிவு செய்ய முடியாமல் இருக்கிறது ஒரு மரம். அப்போது ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி சொல்கிறாங்க, இது எனக்குரியது என்று. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இல்லை இது வந்து எனக்குரியது, இது எனக்குரியதுன்னு அவங்க சொல்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இருவருக்கு மத்தியில் சில வார்த்தைகள், அதில் அவங்க சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சில வார்த்தைகளை வந்து எனக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே அவர் சில வார்த்தைகளை சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே அவரிடம் சொல்கிறார்கள், ரபியாவே, அதாவது நான் உங்களுக்கு சொன்னது போன்ற வார்த்தைகளை நீங்கள் இப்போ உடனே எனக்கு சொல்ல வேண்டும், எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போது தான் அது என்ன செய்யப்படும்.
அதாவது நீங்கள் என்னிடம் பழி தீர்த்ததாக ஆகும். எனவே நான் எப்படியான அந்த வார்த்தைகளை கோபத்தில் பயன்படுத்தி விட்டேனோ அது போன்று நீங்களும் என்ன செய்யுங்க, திருப்பி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அப்போது அவர் சொல்றார், லா அஃபால், நான் அப்படி செய்ய மாட்டேன், அவ்வாறு நான் செய்ய மாட்டேன், அவ்வாறு கூறவும் மாட்டேன். சொல்றாங்க, அப்படி நீங்க சொல்லலைன்னா நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று முறையிடுவேன் என்றார். அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று முறையிடுவேன் என்று சொல்றார். அப்போது ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இல்லை, நான் அவ்வாறு சொல்லவே மாட்டேன். எனவே அவங்க அந்த மரத்தையும் இதுவும் உங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். அப்போது அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ரபியா அவரிடம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு அபூபக்கர், அபூபக்கருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று உங்களுக்கு எதிராக எதைத்தான் அவரால் முறையிட முடியும்? அவர்தான் இப்படியான சில வார்த்தைகளை என்ன செய்து விட்டார், கோபத்தில் தவறுதலாக பயன்படுத்தி விட்டார். அப்படி என்று சொல்லும் போது ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி சொல்றாங்க, பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அத்ததுரூன மன் ஹாதா, அப்படி கேட்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அத்ததுரூன மன் ஹாதா, அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக், அபூபக்கர் அஸ்-சித்தீக், வஹுவ சானி அஸ்னைன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, வஹுவ சானி அஸ்னைன் என்று. அந்த 2 பேர்ல ஒருவர், அல்லாஹுடைய தூதரோடு குகையில் இருந்த இருவரில் ஒருவர். அவர் இஸ்லாமிய உம்மத்தின் முதன்மையானவர், இஸ்லாமிய உம்மத்தில் முதன்மையானவர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் இப்போது என்னோடு என்ன அல்லாஹ்வுடைய தூதரிடம் எனக்கு என்ன உதவி செய்ய போகின்றீர்களா என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, அதாவது அபூபக்கர் கோபப்பட்டு விட்டால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டு விட்டால் அல்லாஹுடைய தூதர் கோபமடைவார்கள், அல்லாஹுடைய தூதர் கோபமடைவார்கள். அல்லாஹுடைய தூதர் கோபமடைந்தால் அல்லாஹ் கோபமடைவான், அல்லாஹ் கோபமடைவான் அப்படி என்று சொல்லிவிட்டு இப்போ கேட்குறாங்க அவர்களோடு இருந்த அவருடைய அந்த அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அப்போ நீங்கள் எமக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சென்று விடுங்கள், நான் இப்போது தனியாக உடனே அல்லாஹுடைய தூதரின் சபைக்கு செல்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நான் இப்போது உடனே தனியாக அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் வேகமாக அவரை பின்தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு வந்தேன். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஃபரஃபஅ இலைய ரஅஸஹு, நபி அவர்கள் தலையை உயர்த்தினார்கள். தலையை உயர்த்தி சொன்னார்கள், யா ரபீஆ மா லக வலி சித்திக், உங்களுக்கும் சித்திக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்ற சொல்லாம் கேட்குறான். மா லக வலி சித்திக். அப்போது அவர் சொல்றார், இதுதான் நடந்த விஷயம், அவர் இப்படி ஆன சில வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு எனக்கும் அதே போன்ற வார்த்தைகளை என்ன செய்தார், அதற்கு சரிசமமாக ஈடாக பயன்படுத்த சொன்னார். நான் முடியாது என்று சொன்னேன். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஜல், நீங்கள் செய்ததுதான் சரி, நீங்கள் செய்ததுதான் சரி, அவ்வாறான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. ஃபலா தருத்து அலை, சுப்ஹானல்லாஹ், அப்படியான வார்த்தைகளை நீங்கள் அவருக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கக்கூடாது. வலாக்கின் குல், சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் இப்போது சொல்லுங்கள், கஃபரல்லாஹு லக யா அபூபக்கர். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க, கஃபரல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொல்லுங்கள். அப்போது அவர் சொல்றார், ஃபகுல்து கஃபரல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொன்னார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதவர்களாக திரும்பி சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா, இந்த உம்மத்தில் அபூபக்கர்களும் அந்த கண்ணியம், அந்த இடம், அந்தஸ்து, இது நாங்கள் ஒவ்வொருவரும் புரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்.
சஹாபாக்கள் என்றால் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தில் உள்ள இடம் என்ன, அந்தஸ்து என்ன? அது வந்து ஒரு ஒரு வந்து ஒரு சிவப்பு கோடு மாதிரி நெருங்க முடியாது, நாங்கள் நெருங்கக்கூடாத இடங்கள் அங்கே இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ உயர்வானவர்கள். பாருங்க, இருவரும் சஹாபாக்கள் தான். இருவரும் யாரு தான்? சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள் என்ற சிறப்பு இருக்கிறது. ஆனால் அபூபக்கரோட சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல? அப்படியான வார்த்தை நீங்கள் செஞ்சுட்டு கூட அவருக்கு எதிராக பயன்படுத்தி இருக்க கூடாது. அதுதான் நீங்கள் செஞ்சதுதான் சரி. அவர் கேட்டாலும் நீங்கள் செய்ததுதான் சரி. நீங்கள் சொல்ல வேண்டியது கஃபரல்லாஹு லக யா அபூபக்கர். சுப்ஹானல்லாஹ். இது வந்து அதாவது உண்மையில் இன்று சிலர் சஹாபாக்களை பற்றி பேசும்போது நாமும் மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள், மாற்று கருத்தே இல்லை. நாமும் மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன, உயர்வு என்ன, அந்தஸ்து என்ன, அந்த விளக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, நெருங்க முடியுமா அந்த தியாகங்களை? சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி எங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான், அவரோட பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான். அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் என்ற பெயர் சொல்லப்பட்டால் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும், இது வந்து எந்த சஹாபியை குறிக்கும்? அபூபக்கர் சித்திக் அவர்களை குறிக்கும். அப்துல்லாஹ் இப்னு அபி குஹாஃபான்னு சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு அபி குஹாஃபா. அப்துல்லாஹ் இப்னு அபி குஹாஃபான்னு சொன்னாலும் அபு குஹாஃபா என்பது அவரது தந்தை, குஹாஃபாவுடைய தந்தை என்றும் அவங்களோட தந்தை அழைக்கப்பட்டார்கள். புரியுது சொல்றது? உஸ்மான் என்பது அவங்களோட பேர், அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க? அபு குஹாஃபா. சொல்றது அபு குஹாஃபா. அவரது பேர் உஸ்மான், அவரது பாட்டனுடைய பேர் ஆமிர். அபூபக்கருடைய பாட்டனுடைய பேர் என்ன? ஆமிர். அதுக்கப்புறம் அம்ர் இப்னு கஅப், இப்னு சஅத், இப்னு தைம், இப்னு முர்ரா, இப்னு கஅப், இப்னு லுகை, இப்னு காலிப், இப்னு ஃபிஹ்ர். இதில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரம்பரையும் இவங்களோட பரம்பரை வந்து அதில் 6வது இதில் இணைகிறது. இளைஞன் சொல்கிறது அந்த முர்ரா இப்னு கஅப் என்பதில் இணைகிறது என்பதை நாம் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சந்தித்த நெருக்கடியான சூழல் எது? அவங்க இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது, தாவா செய்கின்ற போது மக்காவில் நபி அவர்கள் முஷ்ரிக்குகளால் சந்தித்த கடுமையான அந்த நெருக்கடியான சந்தர்ப்பம் அப்படி எது என்று கேட்கப்படுகிறது. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், உக்பத் இப்னு அபி முஐத் என்ன செய்தான்? அவன் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி மக்காவில். அவன் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கின்ற போது, நபி அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற போது அவன் வந்து என்ன செய்தான் என்றால், ஒரு துண்டை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதருடைய கழுத்தை கடுமையாக இருக்கிறான். அதை போட்டு என்ன செய்தான்? அல்லாஹுடைய தூதருடைய கழுத்தை கடுமையாக இருக்கிறான். நபி அவங்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படக்கூடிய அளவுக்கு. அந்த நேரத்தில் வீரத்தோடு வந்து தடுத்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான். அந்த நேரத்தில் வீரத்தோடு வந்து அதை தடுத்தது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். புரியுது அவன் சொல்றது? ஏன்னா மக்காவில் வந்து அவ்வளோ மிக ஒரு பாதகமான ஒரு சூழல் தான் அங்கே இருந்தது. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பயங்கரமான ஒரு சூழல் தான் அங்கு காணப்பட்டது. இவர்கள் வந்து சொன்னார்கள், அத்தகுதுலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் எனது ரப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரையா நீங்கள் கொல்ல பார்க்கின்றீர்கள். வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும். இது வந்து சூரத்து காஃபிர்ல வரக்கூடிய வசனம், 28ஆம் வசனம். உமது இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகள் அவருக்கு வந்திருக்கின்றன, அவரையா நீங்கள் கொலை செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாங்க என்ற செய்தி புகாரியில் 3678. அபூபக்கர் அவர்கள் ஒரு மிக பெரும் வீரமிக்கவராக இருந்தார்கள். வீரமிக்கவர்களாக எவ்வளோ அவங்க இரக்க குணமுடையவர்களாக இருந்தார்களோ, இரக்க குணம் படைத்தவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று அவர்கள் வீரராகவும் திகழ்ந்தார்கள். நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய வாழ்வில் நடந்த மற்றொரு நிகழ்வு மிக முக்கியமாக, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமானவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 2 பேருக்கு மத்தியில் நடந்த ஒரு
ஒரு பிணக்கு, ஒரு பிரச்சனை. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றார், அபூதர்தா ரலியல்லாஹு. யாரு? அபூதர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கிறோம். அப்போ அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தனது அந்த கீழாடையும் அப்படி உயர்த்துறாங்க, முழங்கால் தெரிகின்ற அளவுக்கு மிக வேகமாக அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு வருகிறார். அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு வரும்போதே நபி அவங்க சொல்றாங்க, அமா சாஹிபுக்கும் ஃபக்கத் காமர் அப்படின்னு சொல்றாங்க. வரும்போது என்ன சொல்றாங்க? அமா சாஹிபுக்கும் ஃபக்கத் காமர், உங்களுடைய இந்த தோழர் என்ன செய்தார்? வழக்காடி விட்டு வருகிறார், தர்க்கம் செய்து விட்டு வருகிறார் அப்படி என்று நபி அவங்க சொல்றாங்க. இப்போ நபி அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் ஹத்தாபுடைய மகனுக்கும் இடையில் ஒரு சிறிய பிணக்கு ஏற்பட்டது. இப்போ நான் என்ன செய்தேன்? உடனே அவரது வீட்டுக்கு சென்றேன். பாருங்க சஹாபாக்களுடைய அந்த முன்மாதிரிகளை. அவருடைய வீட்டுக்கு சென்று நான் அதற்கு கவலை தெரிவிப்பதற்காக, வருத்தம் தெரிவிப்பதற்காக நான் சென்றேன். அவரிடம் போய் நான் கேட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை இந்த தவறுக்கு என்ன செய்யுங்க, என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். அவர் எனக்கு மன்னிப்பை தரவில்லை. எனவே நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். என்ன செய்திருக்கிறேன்? உங்களிடம் வந்திருக்கிறேன். எனவே இதில் முக்கியமான விஷயம் என்னடா, செய்திகள் என்னமோ அந்த செய்தி அப்படியே எடுத்துப்பாங்க. அதில் கூட்டல் குறைவு எதுவும் இருக்காது. என்னமோ அதை என்ன செய்வாங்க, அப்படியே எடுத்து வைப்பாங்க, அவ்வளோதான். அதில் தங்களுக்கு சாதகமாக கூட்டுறதோ அவருக்கு பாதகமாக அப்படி எதுவும் கிடையாது. என்ன நடக்குமோ அந்த நிகழ்வு அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் முன்வைப்பார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாருங்க சுப்ஹானல்லாஹ், யக்ஃபிருல்லாஹு லக யா அபா பக்கர் என்று ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்றாங்க. யக்ஃபிருல்லாஹு லக யா அபா பக்கர், யக்ஃபிருல்லாஹு லக யா அபா பக்கர், அபூபக்கர் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொன்னாங்க. 3 முறை துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுது. அவர் என்ன செய்தார்? என்னை அந்த தவறுக்காக மன்னிக்குமாறு கேட்டார். அவர் உடனே என்ன செய்கிறாருண்டா, தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு அபூபக்கரனுடைய வீட்டுக்கு வராங்க. என்ன செய்கிறாங்க? உடனே அபூபக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார். எங்கே அபூபக்கர் என்று கேட்கும்போது அவர் வீட்டில் இல்லை. உடனே அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு வருகிறார்கள். சபைக்கு வரும்போது நபியாவோட முகத்தில் ஒரு மாறுதலை காண்றாங்க. நபியுடைய முகத்தில் ஒரு கோபம், ஒரு மாறுதல் இருக்கிறது. அதை பார்க்குறாங்க. எனவே சலாம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க? அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, எந்த அளவுக்குண்டா, அபூபக்கர் அவர்கள் தங்களுடைய அந்த முழங்காலின் மீது அமர்ந்து கொள்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அமர்ந்து கொள்கிறார்கள். சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரை, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் தான் என்ன செய்தேன்? தவறிழைத்தவன், அவர் அல்ல. தவறிழைத்தவன் யாரு தான்? நான் தான் தவறிழைத்தவன் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு அவர் 2 முறை சொல்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும், அல்லாஹ் உங்களிடம் என்னை தூதராக அனுப்பினான். நீங்கள் என்னை பொய்யாக்கினீர்கள். ஆனால் அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார். அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார். அவர் தன்னுடைய உயிரையும் தனது செல்வத்தையும் இதற்காக அர்ப்பணித்தார். எனவே ஃபஹல் அந்தும் தாரிகூலி சாஹிபி மர்ரத்தைன், நபி அவங்க 2 முறை கேட்குறாங்க, எனக்காக நீங்கள் எனது தோழரை விட மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றாங்க? எனக்காக எனது தோழரை விட மாட்டீர்களா? எனவே இப்படி சொன்ன பிறகு ஃபமா ஊதிய பாதஹா, அதன் பிறகு அவர்கள் விரும்பாத எதுவுமே அவர்களுக்கு நடக்கவில்லை. இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்களே சிறப்புக்குரிய. உமர் ரலியல்லாஹு எவ்வளோ சிறப்புக்குரியவங்க. அபூபக்கர் சிறப்பு என்னது? அதை விட எவ்வளோ உயர்வானது. இந்த அந்தஸ்துகள், சிறப்புகளை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும். இந்த அந்தஸ்துகளை, சிறப்புகளை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும். ஏன்னா இன்று சிலரை பார்த்தீங்கன்னா, சஹாபாக்களுடைய விஷயத்தில் அவங்க பேசுகிற விஷயங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் பேச முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு மூமினுக்கு பேச முடியுமா என்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்க? அவங்களோட விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மிக ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த செய்தி புகாரியில் 3661 வருகிறது. பாருங்க, இந்த நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுது? இவ்வளோ தூய்மையான உள்ளத்தோடு நடந்திருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு தூய்மையான உள்ளத்தோடு விட்டு கொடுப்பு, சுப்ஹானல்லாஹ், பணிந்து போகுதல், வெளிப்படையாக நடந்து கொள்ளுதல் என்ற அந்த அற்புதமான விஷயங்கள் நாங்கள் இதில் பார்க்குறோம். அற்புதமான முன்மாதிரிகளை இதில் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான். தாத்து சலாசில் என்ற ஒரு படையை ரசூலுல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில் அனுப்புகிறாங்க. தாத்து சலாசில் என்ற இடத்துக்கு ஒரு படை என்ன செய்கிறாங்க? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில் அனுப்புகிறார்கள். அதாவது இந்த கேள்வியை அவர் கேட்கறதுக்குரிய காரணத்தை அறிஞர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களோடும் எப்படி நடந்து கொள்வாங்கண்டா அவரை தான் நேசிப்பது போன்று தான் இருக்கும். அவரை தான் ரசூலுல்லாஹ் அதிகம் நேசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் ரசூலுல்லாஹ் நடப்பாங்க. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்வார்கள் ஒவ்வொரு தோழர்களோடும். இந்த படைக்கு இவரை தளபதியாக ஆக்கி அனுப்புகின்ற போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எப்படி ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்னைத்தான் அதிகம் நேசிக்கிறார்களோ என்ற ஒரு உணர்வு அப்படிதான் ரசூலுல்லாஹ் நடந்து கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது அவர் கேட்கிறார்கள், ஐயுன் நாசி அஹப்பு இலைக், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு மிக விருப்பத்துக்குரிய மனிதர் யார்? உங்களுக்கு மிக விருப்பத்துக்குரியவர் யார்? அப்போ சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எனது மனைவி. அடுத்து கேட்குறாங்க, ஃபகுல்து மினர் ரிஜால், பாருங்க ஆண்கள்ல யாருன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் அவர் நினைக்கிறா என்னதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அதிகம் நேசிக்கிறாங்க. அப்ப ஆண்கள்ல யாருன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை, அவருடைய தந்தையைத்தான் நான் நேசிக்கிறேன். பிறகு யார்? அதுக்கு பிறகு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்தது அபூபக்கர், அதற்கு அடுத்தது உமர். சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த சிறப்பு இந்த செய்தி புகாரியில் 3662 எண்ணில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, மக்காவில் 5 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஆரம்பத்தில். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில் வர செய்தி, ரசூலுல்லாஹோட 5 பேரை தவிர வேறு யாரும் இருக்கல அல்லாஹ்வுடைய தூதரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அதில் அதாவது அடிமைகளாக இருந்தவங்க, அதே போன்று 2 பெண்கள், 2 அடிமைகள், 2 பெண்கள், அதே போன்று அபூபக்கர் இவங்க தான் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. அதே போன்று பார்த்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அவர்கள் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்க எடுத்தீங்கன்னா, அதில் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 நபித்தோழர்கள் 5 பேர் வருவாங்க. அவங்க 5 பேரும் இவங்க மூலம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழைத்து வந்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான சிறப்புகள். அதே போன்று உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு ஏற்பட்ட அந்த குழப்பத்தை அவங்க எப்படி அதை கையாண்டார்கள், அதை எதிர்கொண்டார்கள். எந்த அளவுக்கு செய்திகள் வருகிறது என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதாவது ஜக்காத்தை கொடுக்க மறுப்பவர்களோடு நீங்கள் எப்படி போரிடுவீர்கள், எவ்வாறு யுத்தம் செய்வீங்க அப்படி என்று கேட்கும்போது அவர்கள் அதில் மிக உறுதியாக இருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த தொழுகையும் ஜக்காத்தையும் பிரிப்பவர்களுக்கு எதிராக நிச்சயமாக நான் போரிடுவேன். எந்த அளவுக்கு என்றால், அந்த ஒட்டகத்துடைய கயிறுடைய அளவுக்குத்தான் அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தாலும் அவர்களுக்கு எதிராக நான் போரிடுவேன் என்று மிக உறுதியாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, அபூபக்கருடைய அந்த நிலைப்பாட்டுக்கு அல்லாஹ் எனது உள்ளத்தையும் என்ன செய்தான்? விரிவாக்கினான். அதுதான் சத்தியம் என்று நான் உணர்ந்து கொண்டேன். எப்படி சொல்றாங்க? அதுதான் சத்தியம் என்று நான் அறிந்து கொண்டேன் என்ற செய்தி புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அந்த அளவுக்கு முடிவுகள் எடுக்கிறது எவ்வளவு எப்படி இருந்தாங்க? மிக உறுதியாக இருந்தார்கள். ஃபித்னாக்கள் அடக்குவதில் மிக உறுதியாக செயல்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்திகளில் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு செய்தியை பாருங்க. ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை காலம், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய காலத்தில் மக்கா தரப்பிலிருந்து உடன்படிக்கை முறிக்கப்பட்டிருக்கிறது.
அபூ சுஃபியான் மறுபடியும் சமாதானம் பேசுவதற்கு மதீனாவுக்கு வந்திருக்கிறார். அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. நிச்சயமாக இந்த உடன்படிக்கை முறிக்கப்பட்டால் சொல்லாங்க படையெடுத்து வருவாங்க என்பதை அறிந்து சமாதானம் பேசுவதற்கு அபூ சுஃபியான் மதீனாவுக்கு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அருமையான சகோதரர்களே, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிசி, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று பேரும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் 3 பேரும் அதாவது அரபு அந்த இதை சார்ந்தவங்க அல்ல, வெளி ஊர்களை சார்ந்தவர்கள். இவங்க அபூ சுஃபியான் அவர்களை கடந்து செல்கின்ற போது இந்த 3 பேரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறார்கள், இந்த எதிரியுடைய கழுத்தை வாள் பதம் பார்க்காமல் விட்டுவிட்டதே என்று சொல்கிறார்கள். கேட்கறதுக்கே சொல்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அதாவது குறைஷிகளுடைய தலைவருக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள்? குறைஷிகளுடைய ஒரு தலைவர் விஷயத்துல நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் அப்படி என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்படி வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். இப்ப நபி அவங்களுக்கும் இந்த செய்தியை சொல்றாங்க, இப்படி ஒன்று நடந்தது, இவங்க இப்படி சொன்னாங்க, நான் அதுக்கு இப்படி சொன்னேன் என்று சொல்றாங்க. சொன்னபோது ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல பாருங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. அபூபக்கரே லஅல்லக அக்தப்தஹும், நீங்க அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்கள் போலும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்கள் போலும். நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உங்களுடைய ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே சற்றும் தாமதிக்காம தான் முக்கியமான இடம் இதெல்லாம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 3 பேரிடம் வந்து சொல்கிறார்கள், என் அருமை தோழர்களே, நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா, நான் உங்களை கோபத்துக்குள்ளாழ்த்தி விட்டேனா என்று கேட்கிறார்கள். அவங்க இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொல்கிறார்கள். யக்ஃபிருல்லாஹு லக யா அஹி என்று, எனது சகோதரனே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று அந்த 3 பேரும் சொன்னார்கள். பாருங்க இந்த செய்தி எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி என்று. முஸ்லீம்ல 2504வது செய்தி. எனவே இஸ்லாத்துல இப்படியான அந்த குறைஷி கோத்திரம் அப்படி எந்த முக்கியத்துவமும் கிடையாது. இஸ்லாம் முதலாவது என்னதான் மார்க்கம், தீன். இவங்க மிக பெரும் தியாகிகளாக இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. எனவே இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பயிற்றுவிக்கிறாங்க? யார? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சொல்லாங்க. அவர் என்ன செய்யறாங்க? அவரு பயிற்றுவிக்கிறாங்க. நீங்க அவர்களை கோபப்படுத்தியிருந்தால் அது இறைவனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். உடனே சொல்றாங்க, ஏன் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, அவர் ஒரு காஃபிர். புரியுது அவன் சொல்றது? இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுத்து வந்திருக்கிறார். அவருடைய விஷயத்தில் இப்படி அவர்கள் பேசினார்கள், வெளிப்படையாகவே சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை பயிற்றுவித்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில அவர்களுடைய வாழ்வில் எத்தனையோ அவர்களுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய, அவர்களுக்கு சித்திக் என்ற பெயர், சித்திக் என்ற பெயர் நபி அவங்க எத்தனை ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை ஹதீஸ்கள்ல அந்த சித்திக் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ சித்திக் என்பது எந்த அந்தஸ்துக்கு பிறகு உள்ளது? நபிமார்கள், அப்படிதானே? நபிமார்களுக்கு அடுத்து உள்ள அந்தஸ்து தான் சித்திகீன்களுடைய அந்தஸ்து. அந்த அந்தஸ்துக்குரியவர் தான் அவர்கள். அவர்களுடைய சிறப்புகளை நாங்கள் எவ்வளவு ஹதீஸ் எங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சதா ஹதீஸ் சொல்லுங்க. அபூபக்கருடைய சிறப்பு சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இன்னைக்கு படிக்காத வேற ஏதாவது ஹதீஸ்? அவங்களுக்கு வரல, அது உமர் ரலியல்லாஹு தான் செய்தி வரும். வேற ஏதாவது சிறப்புகள்? இல்ல, அது அந்த செய்தி பலவீனம் தான். ஆனா அவங்களுடைய ஈமான் என்னது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து அவங்களுடைய ஈமான் என்னதான்? முதன்மையானது. அதுல மாற்று கருத்து. அந்த அப்படி வர ஹதீஸ் பலவீனமானது. அது உமர் ரலியல்லாஹு, அது உமர் ரலியல்லாஹு விஷயத்துல வருது. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹுடைய விஷயத்துல இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு முறை உஹது மலை மீது இருக்கின்ற போது அந்த மலை என்ன செய்யுது? அப்படியே குலுங்குது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க?
2 சுஹதாக்கள். ஒரு சித்தீக், அவங்க என்ன வார்த்தை வைக்கிறாங்க, சித்தீக் என்பதை சொல்றாங்க. அதே போன்றுதான் சொர்க்கத்தின் 8 வாயில்கள் ஊடாகவும் அழைக்கப்படக்கூடியவராக யார் இருப்பாங்க, அபூபக்கர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அதை கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 8 வாயில்கள் ஊடாகவும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள், அதை நான் விரும்புகிறேன் என்று சொல்றாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே நாளில் 4 விஷயங்கள். அந்த ஹதீஸ், அந்த 4 விஷயத்தை செஞ்சவங்க யாரு தான், அவங்க தான் இருந்தாங்க. என்னென்ன விஷயம் அதில் இருந்துச்சு, நோன்பு, ஏழை குணவழித்தல், ஒரு ஜனாசாவை பின்தொடர், 4 விஷயங்கள். அப்போ இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் அவங்க சொர்க்கத்தை கொண்டு திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொர்க்கம் உறுதிப்படுத்தப்படுகின்ற இடங்கள். அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொர்க்கம் உறுதிப்படுத்தப்படுகின்ற இடங்கள். இப்போ சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் முதலாவது யார் தான், அவங்க தான், அபூபக்கர் தான் அதில் முதன்மையானவர்கள். புரியுதான் சொல்றது. அதே போன்று உமர் சொல்றாங்க, நன்மையில் என்னால் அவரை முந்தவே முடியவில்லை என்ற செய்திகள். இப்படி பல செய்திகளை நாங்கள் அவங்களோட விஷயத்தில், அவங்களோட ஈமானுடைய விஷயத்தில் எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்கிறாங்க, அதாவது பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு மாட்டின் மீது ஏறி பயணித்து கொண்டிருக்கின்ற போது, அந்த மாட்டுக்கு அடித்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்ற போது அந்த மாடு அவரை நோக்கி திரும்பி சொன்னது, நாம் இதற்காக படைக்கப்படவில்லை, நாம் அந்த விவசாய நிலங்களை என்ன செய்வதற்காக, உழுதுவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம். அப்போது மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்குறாங்க, சுப்ஹானல்லாஹ், அப்போ மாடு அவரோடு பேசியதான். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் அபூபக்கரும் உமரும் இதை ஈமான் கொண்டோம். அந்த சபையில் அபூபக்கர் உமர் 2 பேரும் இருக்கல, ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் அங்கே இருக்கல, நானும் அபூபக்கரும் உமரும் இதை ஈமான் கொண்டோம். அப்போ பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்றாலே அவங்க என்ன செஞ்சிடுவாங்க, அவர்கள் நம்பி விடுவார்கள். நிஜா மாடு பேசுமாடா, அல்லாஹ் என்ன செய்வான், அதை பேச வைப்பான். அப்போ எனவே இதுதான் ஈமான், அவர்களுடைய ஈமானாக இருந்து அல்லாஹுடைய தூதர் சொன்னால் அதை என்ன செய்து விடுவார்கள், நம்பிக்கை கொண்டு விடுவார்கள் என்ற செய்தி இதுவும் புகாரில் வரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்று நிறைய சிறப்புகள், அவர்களுடைய சிறப்புகள் இருக்கின்றன. அவர்களுடைய இறுதி காலத்தில் அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் கேட்குறாங்க தனது மகளிடம், ஆயிஷாவே, அல்லாஹ்வின் தூதரை எத்தனை கஃபன்களால் கஃனிடப்பட்டன, எத்தனை ஆடைகள் என்று சொல்லும்போது 3 ஆடைகள், வெண்மையான அந்த பருத்தியில் 3 ஆடைகளை கொண்டு அவர்கள் கஃனிடப்பட்டார்கள். அதில் தலைப்பாகையோ கமீஸ் என்பதோ அதில் இருக்கவில்லை, சட்டையோ இருக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் எப்போது மரணித்தார்கள், அவர்கள் திங்கட்கிழமை மரணித்தார்கள். இந்த நாள் எது, இன்று திங்கட்கிழமை. எனவே இன்று நான் மரணிப்பதை ஆதரவு வைக்கிறேன், இன்று நான் மரணிப்பதை ஆதரவு வைக்கிறேன். தனது ஆடை அவர்கள் பார்க்கிறார்கள், அதில் குங்குமம் இடப்பட்டிருந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், இதை என்ன செய்யுங்க, இதை கழுவி விடுங்கள், இதற்கு 2 துணிகளை அதிகப்படுத்தி இதை கொண்டு என்னை கஃன் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது சொல்லப்பட்டது, இது ஒரு அழுக்கான இத்து போனதாக இந்த ஆடை இருக்கிறது என்று சொல்லும்போது, அதாவது ஒரு மையத்துக்கு என்னது புதிதானது தேவையில்லை, இதே தகுதியானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த மையத் என்பது கபரில் வைக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து சீல் சலங்கள் தான் வெளியாகும். அப்படி என்று அவர்கள் சொல்லிவிட்டு மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை மாலையாவதற்குள் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அன்று காலையாவதற்கு முன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி புகாரிலே 1387வது எண்ணில் இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை தொழுகையில் ஓதுவதற்கு கற்றுத்தாருங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த் ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், எனது நஃப்ஸுக்கு நான் அதிகம் அநீதி இழைத்துக் கொண்டேன், அநியாயம் செய்து விட்டேன். எனவே உனது மன்னிப்பை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, உனது ரஹ்மத்தை கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக,
உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்ற அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த துவாவை நமக்கு சொல்லித் தருகிறது, நாம் யாரும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடாது. அவ்வளோ உயர்ந்தவர்க்கே ரசூலுல்லாஹ் எப்படி துவாவைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களை பயிற்றுவித்தார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பாசறையில் வளர்ந்த மகத்தான முன்னோடியாக இருக்கக்கூடிய அபூபக்கருடைய வாழ்விலிருந்து பல எண்ணற்ற படிப்பினைகளை நாங்கள் தனியாக படிக்கக்கூடிய அளவுக்கு எண்ணற்ற செய்திகள் இருக்கின்றன. அதில் நாம் இன்றைய பாடத்தில் எவற்றை கற்றுக்கொண்டோமோ அதில் உள்ள முன்மாதிரிகளை நமது வாழ்வில் செயல்படுத்துக்கு அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.